Subscribe now and press the bell icon. Never miss an update. ஓகே, இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 5.2ல செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். லாஸ்ட் 2 வீடியோஸில் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா எக்ஸசைஸ் 5.2ல இருக்க ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் கிளியர் பண்ணிட்டோம். அதாவது பேரபோலா பற்றின ஃபுல் கம்ப்ளீட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிறது எலிப்ஸ். எலிப்ஸ்னுடைய ப்ராப்ளம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற ஒரு சில விஷயங்கள் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சார், அங்கே நம்ம சொன்ன மாதிரியே இங்கே கொடுத்துருக்கிறத தெளிவாக எழுதிக்கணும். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயக்ராம், அங்கே சொன்ன மாதிரியே தான் இங்கேயும் டயக்ராம். அட் த சேம் டைம் தேர்ட் பாயிண்ட் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் இதில் மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸா ஆர் பேரலா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணணும். அலாங்க ஆர் பேரலா அப்படிங்கிறத பார்த்துட்டு எந்த ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவேஷன் எழுதணும், ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா, ஈக்குவேஷன் எழுதுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்கிற க்ளூவில் ஒன்று ஏ அண்ட் ஏஇ தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, இதை வச்சுட்டு நம்ம எதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா பி ஸ்கொயருடைய வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏஇ த ஹோல் ஸ்கொயர், அது ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர்னு கூட வச்சிடலாம். இந்த க்ளூஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். அல்லது இ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஈயோட ஃபார்மை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். என்ன சார் சொல்லியிருக்கோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இந்த க்ளூஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஈக்குவேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா, இவ்வளோதான் சார் விஷயம். ஒருவேளை ஒரு சில சமயம் பாசஸ் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, பாசஸ் த்ரூ பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுடைய ஃபுல் எய்ம் என்னென்னா ஏ கமா பி இதனுடைய வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஈக்குவேஷனோட சப்ஸ்டியூட் பண்ணணும். தட்ஸ் ஆல் சார். ஸோ இந்த ஆர்டரில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ஈக்குவேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நம்ம ப்ராப்ளம் போகலாம். ஓகே, எக்ஸசைஸ் 5.2ல செகண்டில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். கொஸ்டின் என்ன சார் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த எலிப்ஸ் இன் ஈச் ஆஃப் த கேசஸ் கிவன் பிலோ. கொடுத்துருக்க ஹிண்ட் என்ன சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோக்கை ப்ளஸ் ஆர் மைனஸ் 3,0 கொடுத்துருக்காங்க. அண்டு இ இஸ் ஈக்குவல் டு 1/2 கொடுத்துருக்காங்க. F1 F2 நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு பிளாட் பண்ணியிருக்கேன் நான் கிராஃபில். ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் ட்ரா பண்ணணும், அப்புறம் ஈக்குவேஷன்ஸ் எழுதணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம்னாவே ஈஸியாக போயிடும். அப்போ F1 3,0 F2 மைனஸ் 3,0 இதை நான் என்னென்னு வச்சுட்டேன்னா x2ன்னு வச்சுட்டேன். இங்கே -3 அப்படிங்கிறத x1 வச்சாச்சு. ஓகே, நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ ஃபோக்கை என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா F1 F2 இஸ் ஈக்குவல் டு 2AE. ஸோ மாடுலஸ் ஆஃப் x2 மைனஸ் x1 இஸ் ஈக்குவல் டு 2AE. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா x2ஓட வேல்யூ 3, x1ஓட வேல்யூ -3 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 2AE. இது ப்ளஸ் வேல்யூ தான் வருது, அதனால் மாடுலஸ் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போ 6 இஸ் ஈக்குவல் டு 2AE. தேர்ஃபோர் AE இஸ் ஈக்குவல் டு 3. ஓகேங்களா, ஸோ AE தெரிஞ்சிருச்சு. அடுத்து நம்மளோட எய்ம் என்னவா இருக்கும், ஏவோட வேல்யூ. அப்போ AE இஸ் ஈக்குவல் டு 3 கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஈயோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. 1/2 இஸ் ஈக்குவல் டு 3. தேர்ஃபோர் A இஸ் ஈக்குவல் டு 6. ஸோ A தெரிஞ்சிருச்சு, E தெரிஞ்சிச்சு. தேர்ஃபோர் B ஸ்கொயர் நம்ம சொன்ன ஃபார்முலா A ஸ்கொயர் மைனஸ் AE த ஹோல் ஸ்கொயர். தேர்ஃபோர் என்ன பண்ணிடலாம், A ஸ்கொயருங்கிறப்ப 36, AE த ஹோல் ஸ்கொயருங்கிறப்ப 9. ஸோ B ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன சார் கிடைக்குதுன்னா 27. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா த ஃபார்முலா எழுத வேண்டியதான். ஃபஸ்ட்டே எழுதிருக்கலாம் நம்ம, பட் இப்போ நம்ம ஃபார்முலா எழுதலாம். ஏன்னா அது மேஜர் ஆக்சிஸ் கண்டிப்பாக இதெல்லாமே இருக்கணும். மேஜர் ஆக்சிஸ் அலாங் y ஆக்சிஸ், சாரி x ஆக்சிஸ் கரெக்ட்டுங்களா. தேர்ஃபோர் சென்டர் அண்ட் சென்டர் கண்டிப்பாக எழுதணும். அண்ட் சென்டர் C of 0,0. தேர்ஃபோர் x ஸ்கொயர் டிவைடட் பை a ஸ்கொயர் plus y square divided by b square is equal to 1. இதை ஃபஸ்ட்டே நம்ம எழுதிருக்கணும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து ஃபஸ்ட் எடுக்கலாம். இப்போ இப்படியும் எழுதலாம், நோ ப்ராப்ளம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர்ங்கிறப்போ 36 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் 27 இஸ் ஈக்குவல் டு 1. தட்ஸ் ஆல். கொடுத்துருக்க விஷயம் ஃபோக்கை 0, ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. அப்போ இங்கே எழுதும்போது என்ன சார் எழுதலாம் அப்படின்னா கிவன் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். என்னது F1 ஆஃப் 0,4 and F2 of 0, -4. Fine.
நெக்ஸ்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. மேஜர் ஆக்சிஸ் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ் என்ன கொடுத்துருக்காங்க 0, ப்ளஸ் ஆர். அப்போ எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த மேஜர் ஆக்சிஸ் நமக்கே தெரியும் a and a dash, that is 0, 5 and a dash என்னன்னு வச்சுக்கலாம்னா 0, -5. இங்கே கன்ஃபியூஸ் ஆகாமல் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம், ஏன்னா மாற்றி பிளாட் பண்ணிட போகிறோம். ஓகே, இப்போ f1 0, 4 அப்ராக்சிமேட்டாக நான் இங்கே இருக்கிறதா வச்சிடுறேன். f1 இது இந்த பாயிண்ட் 0, சாரி இங்கே இன்னும் கொஞ்சம் கீழே கூட எழுதிக்கலாம் நம்ம, ஏன்னா நமக்கு இங்கே பத்தாது. இது என்னன்னு வச்சுக்கோங்கன்னா ஏன்னு வச்சிடலாம். ஏ வந்துட்டு என்னது 0, 5. இங்கே ஏ டேஷ் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே மைனஸ் சைடு இருக்கும். அப்போ 0, -5. அட் த சேம் டைம் நம்ம எதையும் நோட் பண்ணிக்கலாம்னா f1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0, 4 அண்ட் f2 நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்னா 0, -4. இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் எல்லா வேல்யூஸும் எதில் இருக்குது நமக்கு அப்படின்னா y ஆக்சிஸில் இருக்குது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம எழுத வேண்டிய விஷயம் என்ன சார் அப்படின்னா என்னது மேஜர் ஆக்சிஸ் அலாங் y ஆக்சிஸ். இதுதான் ப்ராப்பர் வே, முன்னே இருந்த ப்ராப்ளம். ஓகே, மேஜர் ஆக்சிஸ் அலாங் y ஆக்சிஸ் அண்ட் சென்டர் என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர் த மிட் பாயிண்ட் ஆஃப் த +or -0, சாரி +or -4, 0, 0, +or -4 இந்த மாதிரிலாம் வரும்போது கண்டிப்பாக இதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா எது எங்கே இருக்கும் அப்படின்னா C lies at or C lies at the origin. ஸோ சிங்கிறது ஆரிஜின். அப்போ சென்டர் வந்து என்னென்னு எழுதிடலாம். இங்கே எதுக்கு சார் இந்த சென்டர் நான் கூடவே எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒருவேளை H,Kங்கிற ஃபார்மேஷன்ல இருக்கலாம். ஸோ C of 0, 0 எழுதிட்டேன். therefore equation of the ellipse and ellipse எழுதிக்கலாம், the ellipse எப்படினாலும் ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் அப்போ என்ன சார் வரும், அப்போ x² divided by a², சாரி a² எங்கே வரணும் நமக்கு அலாங் y ஆக்சிஸ்ங்கிறதுனால x² divided by b² plus y² divided by a² is equal to 1. கரெக்ட்டுங்களா? நான் இப்போ எழுதியிருக்க ஃபார்முலா புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, ஏன்னா மேஜர் ஆக்சிஸ் அலாங் y ஆக்சிஸ் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ எழுதிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 foci நமக்கே தெரியும் 2AE. ஸோ ஃபோக்கைனுடைய ஃபார்முலாஸ் ஃபர்ஸ்ட், சாரி வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். 0, 4 அண்ட் f2 0, -4. ஓகேங்களா? இதை என்னன்னு வச்சுக்கலாம்னா x1 y1 வச்சிடலாம், இதை x2 y2 வச்சிடலாம். ஸோ f1 f2 எப்பவும் போல ஃபார்முலா 2AE சப்ஸ்டிட் பண்ணுங்க. மாடுலஸ் ஆஃப் y2 - y1 ஆர் y1 - y2 போடலாம் 2AE. therefore modulus of y2 ஓட வேல்யூ -4, y1 ஓட வேல்யூ 4 -4 னு வந்துரும் 2AE. இத ஆட் பண்ணா -8 மாடுலஸ் இருக்கனால +8 is equal to 2AE. therefore 8 is equal to 2AE. therefore A is equal to 4. ஓகேங்களா? AE ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து A க்கான க்ளூ அவங்களே கொடுத்திருக்காங்க. என்ன சார் கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா A 0, 5 and A dash என்ன கொடுத்திருக்காங்கன்னா 0, -5 னு கொடுத்திருக்காங்க. இத y1 y2 னு வச்சிட்டோம்னா ஃபார்முலா A dash is equal to 2A. therefore modulus of y2 - y1, y2 ஓட வேல்யூ -5, y1 ஓட வேல்யூ -5, therefore minus of -5 is equal to 2A. therefore -10 modulus இருக்கனால +10 is equal to 2A. therefore A is equal to 5. so A find out பண்ணிட்டோம், AE find out பண்ணிட்டோம். therefore B² is equal to A² minus AE the whole square. so B² is equal to A² value 25 minus AE the whole square 16. therefore B² is equal to 9. so A² தெரிஞ்சிருச்சு, B² தெரிஞ்சிருச்சு. therefore the equation 1 becomes என்ன சார் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா very simple. therefore equation of ellipse is x² divided by b² னு பார்த்தோம். so x² divided by 9 plus y² divided by a² value 25 is equal to 1. that's all, very simple. ஓகேங்களா? next problem பார்க்கலாம். okay, third problem. given length of lattice rectum 8 னு கொடுத்திருக்காங்க. E is equal to 3/4, major axis on x axis and center 0, 0. okay, இங்க கொடுத்திருக்க இந்த ரெண்டு க்ளூஸ் வச்சிட்டே நம்ம என்ன பண்ணலாம், x², therefore equation of ellipse, an ellipse
இஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. நம்ம டயக்ராம் பார்த்து தான் இங்கே சொல்லணுங்கிறதுல அங்கேயும் நமக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா க்ளூஸ் கொடுத்துட்டாங்க. மேஜர் ஆக்சிஸ் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சென்டர் 0,0ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் எழுதிட்டோம் நம்ம. ஓகே, இப்போ லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் இது டயக்ராம் நமக்கு தேவையில்லை சார். ஓகேங்களா, எதனால தேவையில்லை? ஏன்னா பாயிண்ட்ஸோ எதுவுமே கொடுக்கல, நமக்கு சிம்பிள் க்ளூஸ் தான் கொடுத்துருக்காங்க. வெரி ஈஸி. லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் தட் இஸ் given 2b square 2b square is equal to 8 ன்னு கொடுத்துருக்காங்க. therefore 2b square by a is equal to என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2b square is equal to என்னன்னு வச்சுக்கலாம்னா 8a. அப்போ கேன்சல் பண்ணிட்டோம், 2ஐயும் 8ஐயும் கேன்சல் பண்ணோம்னா b square is equal to 4a. ஓகே, இப்போ அடுத்த க்ளூவை நம்ம யூஸ் பண்ணுறோம். பி ஸ்கொயருக்கான இன்னொரு ஃபார்மா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் காமன் வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே உள்ள நமக்கு 1 மைனஸ் இ ஸ்கொயர். ஈயோட வேல்யூ 3/5 ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா 9/25. அட் த சேம் டைம் பி ஸ்கொயரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 4a சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏ அண்டு ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே சிங்கிள் ஏ வந்துடும். ஓகேங்களா, இங்கே எல்சிஎம் எடுத்துருங்க. 4 is equal to a into 25 minus 9 16/25. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, இதையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 4ன்னு வந்துடும். ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா a is equal to 25 divided by 4ன்னு கிடைச்சிருது. ஓகேங்களா, ஓகே. therefore இந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் therefore ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் therefore equation of ellipse x square divided by a square. a square na என்ன சார் வேல்யூ இருக்கு, இங்க a ஓட வேல்யூ 25 ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா 625 divided by 16 வரும். அது நம்ம இங்க எழுதிக்கலாம். so 16x square plus y square divided by b square. b square வேல்யூ அந்த 4 இன்னும் நம்ம b square வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணல. அப்ப b square is equal to 4 into a ஓட வேல்யூ 25 divided by 4 னு போட்டோம்னா 4 will be cancelled. அப்ப which implies b square is equal to 25. therefore b square ஓட வேல்யூ 25 இங்க சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா full equation complete ஆயிருது. that is the equation of ellipse. ப்ராப்ளம்கான clue given என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா length of latex rectum 4 னு கொடுத்துருக்காங்க. the distance between foci னு கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கான ஃபார்முலாவா எழுதிட்டேன். நான் 2ae ஓட வேல்யூ 4√2 major axis along y axis and center 0,0. இதுக்கும் டயக்ராம் நமக்கு தேவைப்படாது. ஓகேங்களா, length of latex rectum அதாவது 2b square by a ஃபர்ஸ்ட் க்ளூ நம்ம எடுத்துக்கிறோம் is equal to 4. இதையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா 2 வந்துரும். therefore b square is equal to 2a. ஓகே, நெக்ஸ்ட் க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2ae ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. 2ae is equal to 4√2. அப்போ இந்த 2 and 4 கேன்சல் பண்ணிட்டோம்னா இது 2 கிடைச்சிரும். ஸோ ae is equal to 2√2. ஸோ ae தெரிஞ்சிருச்சு, b ஸ்கொயர் தெரிஞ்சிருச்சு. முன்ன பார்த்த மாதிரி b ஸ்கொயர் ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம். b ஸ்கொயர் is equal to a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் e ஸ்கொயர். ஸோ b ஸ்கொயர் வேல்யூ 2a is equal to a ஸ்கொயர் வேல்யூ நமக்கு தெரியாது, a ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் a ஸ்கொயர் e ஸ்கொயர் வேல்யூ தெரியும், அதை ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா 4 into 2 8ன்னு வந்துடும். ஸோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா a ஸ்கொயர் மைனஸ் 2a மைனஸ் 8 is equal to 0. மைனஸ் 8 ஃபேக்டரைஸ் பண்ணணும். எது வர மாதிரினா 2 வர மாதிரி 4 2s are. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள், மைனஸ் இது பிளஸ்ன்னு வந்துடும். ஸோ a is equal to வேல்யூஸ் 4, -2 கிடைக்குது. பட் 4 மட்டும்தான் அக்செப்டபிள், ஏன்னா டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால a is equal to 4. அந்த ஏவை கொண்டு வந்துட்டு நம்ம b square is equal to 2a சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா 2 into 4 that is 8 கிடைச்சிது. ஸோ a ஸ்கொயர் b ஸ்கொயர் தெரிஞ்சிருச்சு. இங்க கொடுத்திருக்க க்ளூஸ் மேஜர் ஆக்சிஸ் அலாங் y ஆக்சிஸ் அண்ட் c சென்டர் 0,0 கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் ஈஸியா எழுதிக்கலாம். therefore ஈக்குவேஷன் ஆஃப் எலிப்ஸ் x square by b square. இது மட்டும் கவனமா எழுதணும் சார், that's all. அப்ப x square by b square y square by a square is equal to 1. சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த ரெண்டு வேல்யூவை. x square divided by b square வேல்யூ 8, அதை ஸ்கொயர் பண்ணிடாதீங்க, அது நமக்கு இம்பார்ட்டன்ட்டான விஷயம். b square தான் கண்டுபிடிச்சிருக்கோம் 8ன்னு, சின்ன வேல்யூவா இருக்குன்னு சொல்லி 64ன்னு போட்டுரும். கவனமா ஆன்சர் பண்ணும். அதுக்கு அடுத்து y square divided by 16 is equal to 1. that's all. equation of ellipse கிடைச்சிருச்சு. ஓகே,
நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான டவுட் எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு எல்லாத்திட்டையுமே. தேங்க்யூ.